Hello friends, welcome to Classic Samayal. இன்னைக்கு நாம சூப்பரான ஹெல்த்தியான ஒரு தொக்கு ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா புளிச்சக்கீரை தொக்கு. இது பாத்தீங்கன்னா இரும்பு சத்து ரொம்ப அதிகம் உள்ள கீரை. இதை வச்சு எப்படி நாம புளிச்சக்கீரை சாதம் அதே மாதிரி இட்லிக்கு சைட் டிஷ்ஷா புளிச்சக்கீரை சட்னி ரெடி பண்றது அப்படிங்கறதையும் நாம பார்க்கலாம். இது செய்யறது ரொம்ப சுலபங்க. இந்த தொக்கு கிட்டத்தட்ட 25 நாளைக்கு வரைக்கும் நீங்க கெட்டு போகாம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி புளிச்சக்கீரை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. புளிச்சக்கீரை எப்படி இருக்கும்னு தெரியாதவங்களுக்காக தான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் கீரை. இது இப்போ மார்க்கெட் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஸோ அது கிடைச்சிதுன்னா வாங்கி இதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் அப்படியே ஆட் பண்ணுங்கள். தண்ணியெலாம் சேர்க்காதீங்க. ஸோ இந்த மாதிரி புளிச்சக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்க நிறையா இருக்க மாதிரி இருக்கும், பட் குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் தான் இருக்கும் உங்களுக்கு குவான்டிட்டி. இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடி லோ டு மீடியம் ஃப்ளேமில் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். இதே தண்ணி ரிலீஸ் பண்ணுறதுனால நீங்கள் தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அடி பிடிக்கும் அப்படிங்கிற பயமும் உங்களுக்கு வேணாம். ஆனால் ஃப்ளேமை மட்டும் லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் இலைகள் பார்த்தீங்கன்னா இன்னும் பச்சை கலரில் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி லோ டு மீடியமில் குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், கலர் நல்லா க்ரீனிஷ் ப்ரௌனாக மாறிடுச்சு. இது கிட்டத்தட்ட பிளான்ச்சிங் ப்ராசஸ் மாதிரி தான். இது ஆனால் கம்ப்ளீட்டாக குக் ஆகாமல் முக்கால்வாசி மட்டும் குக் ஆகிருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம், பட் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த எண்ணெயில் ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா காரமாக வேணும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 4 மிளகாய் ஆட் பண்ணி இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போது அதே எண்ணெயில் ஒரு 12லேருந்து 15 பல் பூண்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 12லேருந்து 15 சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியம், பயங்கர டேஸ்ட்டை கொடுக்கும் சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். பட் முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி இதை நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு இதை அதே பேனில் ஓரமாக மூவ் பண்ணி வச்சுட்டு கருவடகம் ஒரு உருண்டையை எடுத்து அந்த ஸ்பேஸில் உதுத்து விடுங்க. ஆல்ரெடி இந்த கருவடகத்துக்கான ரெசிபி வீடியோவை நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலே கார்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கருவடகத்தை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கருவடகம் தான் ரொம்ப முக்கியம். இது பயங்கர டேஸ்ட்டை கொடுக்கும் அந்த தொக்குக்கு. இப்போது இதோட நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க அந்த காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதோட வேக வச்சு வச்சுருக்க அந்த புளிச்சக்கீரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது இப்போ நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இதை கடைசல்னு பண்ணுவாங்க. பட் அந்த புளிச்சக்கீரை கடைசல் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 நாளைக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது, வீணாக போயிடும். பட் இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாது. இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த புளிப்பை காம்பன்சேட் பண்ணுறது இந்த உப்பு தான். ஸோ கொஞ்சம் கூட ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. அந்த கீரையில் உள்ள மாய்ஸ்சரை வச்சு இது இந்த மாதிரி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக ரெடி ஆயிடும். ஸோ இப்போது நம்மளோட புளிச்சக்கீரை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த தொக்கை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் 25 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதேமாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, போஸ்ட் ப்ரெக்னன்சி உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்ணலான்னா இந்த கீரையை டெய்லி 1 ஸ்பூன் இட்லி, தோசை இல்லை சாதம் எதுலையாவது போட்டு சாப்பிட்டீங்க இந்த தொக்கை அப்படின்னா அவ்வளோ நல்லது. இப்போது இதை வச்சு நம்ம எப்படி இட்லிக்கு சட்னி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்து ஒரு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் காரத்தை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த தொக்கு, இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். அப்போ தான் இதில் மீதம் உள்ள அந்த பச்சை ஸ்மெல், அந்த ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா குக் ஆகி டேஸ்ட்டாக வரும். இருக்கட்டும், இது மாதிரி நீங்கள் தேவைப்படுறப்பெல்லாம் இந்த தொக்கை தாளிச்சு விட்டு நீங்கள் சாதத்துக்கு இல்லை இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மித்ததை நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சட்னி. இது கிட்டத்தட்ட பூண்டு சட்னி மாதிரியே தான்.
ஆனால் பூண்டு சட்னியை விட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இப்போது இதை இட்லிக்கு நம்ம தொட்டு சாப்பிட வேண்டியதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக குக் பண்ண ரைஸில் இதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி புளி சாதம் ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். அதே மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க, அடிக்கடி புளி சாதம் எடுத்துகிட்டு போய் போர் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த புளிச்சக்கீரை சாதத்தை ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். எதுவும் ஆகாது, வீணாலாம் போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், சாதமும் சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த மாதிரி 2 வெரைட்டி டிஷ்ஷை இதில் நம்ம பண்ணலாம். ஒன்று புளிச்சக்கீரை சாதம், அதே மாதிரி இட்லி தோசைக்கான சைட் டிஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக இந்த புளிச்சக்கீரை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.